ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பொண்ணான கையால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜயனுக்கு எப்படி ஓட்டு போட்டீங்களோ அத்தனை கைகளை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வளருவேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்லவனை பார்த்து வைத்தறிச்சல் இருக்கிற டிஎம்கே பார்த்து தான் பார்க்க போகிறோம். அந்த நல்லவன் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அண்ணா தான். ஸோ டிஎம்கே வந்துட்டு எவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது அண்ணா ஆரம்பிக்கும் போது நல்ல நல்ல கட்சியாக இருந்துச்சு. அவர் ஆட்சி செய்யும் போது பெருசாக ஊழல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். ஊழல்லாம் எப்படி இருக்கும், எப்படி லஞ்சம் வாங்குறது, எப்படி அது விரிவுபடுத்துன்றது கலைஞர் கட்சியிருந்து கற்றுக்கலாம். பட் அவர் என்னதான் நல்லது செஞ்சாலும், அவர் என்னதான் தமிழ்நாட்டுக்கு டெவலப்மெண்ட் பண்ணாலும், வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், எவ்வளோ பிரிட்ஜஸ் கட்டினாலும், எவ்வளோ ஐடி கம்பெனிஸ், எவ்வளோ மக்களுக்கு வந்துட்டு உரிமை தொகை, முட்டை, ஆம்புலன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவரோட ஆட்சியில் நல்லது நல்லாவே நடந்துச்சு. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கலைஞர் ஆட்சியில் டிஎம்கே வந்துட்டு பாப்புலர், திராவிட கழகத்தில் பாப்புலராக செய்கிறதுல, பணத்தை வாரி செலவு பண்ணுறதுல, மக்கள் நலனில் நல்லாட்சி பண்ணுறதுல ஓகே. பட் அதே சேம் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் சலுகை செய்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊழல் நடக்கும். ஏன்னா இப்போ ரோடு போகிறதுல கான்ட்ராக்டில் டிஎம்கே ஆளுங்க தான் எடுப்பாங்க, அவங்க சப்போர்ட் தான் எடுப்பாங்க, அமைச்சர்கள் தலையீடு இருக்கும். ஆனால் விஜயனை இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு டெண்டர் விட போகிறதுல எந்த டெண்டர்லையும் டிவிகே வந்து தலையிடக்கூடாது, அமைச்சர்கள் தலையிடக்கூடாது, எம்எல்ஏக்கள் தலையிடக்கூடாது, டெண்டர் நியாயமாக நடக்கணும், எல்லா நலத்திட்டங்களும் சூப்பராக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், லஞ்சம் எல்லாம் நடக்கணும். அவர் பிளான் சொல்கிறார். அதான் ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் சொன்னார். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் என்ன நடக்கும், எது டெண்டர் விட்டாலும் சரி, டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேவும் அப்படியே தான். அவங்க எந்த டெண்டர் விட்டாலும் டிஎம்கே தான் தலையிடும், ஏடிஎம்கே தான் தலையிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் இருக்கும்போது எடப்பாடி அவரோட சம்பந்திக்கே டெண்டர் போயிருக்கு. இதனால குலகுத்து கொள்ள, அதை கோடி விடைய கொள்ள வச்சுருச்சு. ஸோ கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், அவ்வளோ கெட்டது பண்ணுவார். கெட்டது மீன்ஸ் எல்லாமே ஊழல். அதாவது ஜனநாயகம் பண்ணுறது மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு ஆட்சிக்கு வரணும்னா ஊழல் பண்ணுறதுக்கு ஆட்சிக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அடிச்சுட்டு இருப்பார் ஜாட்டியால். ஸோ அந்த விஷயம் அதான். ஸோ டிஎம்கேனாலே ஊழல் தான். அவர் ஸ்டார்ட் பண்ணதை கலைஞர். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் நம்பர் 1 மாநிலத்துக்கும் கலைஞர் தான் காரணம். அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். அதேமாரி நம்பர் 1 ஊழலை தெரிகிறதுக்கு காரணமும் தமிழ்நாடு நம்பர் 1 ஊழல், லஞ்சம், லாபம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, எக்ஸட்ரா கொலை எல்லாம் நடக்கிற இடத்தும் தமிழ்நாடு தான். இதுக்கு காரணம் நம்ம டிஎம்கே தான். ஸோ அதனால் வந்துட்டு நல்லது செஞ்சாலும் டிஎம்கே தான், கெட்டது செஞ்சாலும் டிஎம்கே தான். ஸோ இப்படி இருக்கக்கூடாது யாருமே. ஸோ ஒன்லி நல்லது மட்டும்தான் செஞ்சான் இவர் மட்டும்தான். ஸோ எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து ஊழல் நடந்ததா எனக்கு தெரியல. பட் அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஊழல், லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு வழக்கு, இது எல்லாமே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. திகார் ஜெயிலில். யாரை? ஜெயலலிதாவை. ஸோ ஜெயலலிதா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, தண்டனை காலம் இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க, அப்படியே சிஎம் ஆனாங்க, அப்படியே போயிடுச்சு. அவங்க சொத்து போயிட்டு வந்தாங்க. அவ்வளோ கோடிக்கணக்கில் சேர்த்துச்சு. அவங்க செத்த பிறகு தான் தெரியுது அவ்வளோ கோடிக்கணக்கான நகை இருக்குது, கிலோ கணக்கில் தங்கம் இருக்குது, கிலோ கணக்கில் வைரம் இருக்குது, கிலோ கணக்கில் வெள்ளி இருக்குது, பாத்திரங்கள் இருக்குது, உடனடி இது அது எக்ஸட்ரா எப்பா அவ்வளோலாம் சேர்த்துச்சு. என்னையா பண்ண போகிறேன்? தின்ன கூட மாளாது, சீக்கிரம் காலியாகுது. ஸோ அவங்களும் ஒரு ஊழல்வாதி தான். ஸோ அதனால் வந்துட்டு கலைஞரும் ஒரு ஊழல்வாதி தான். ஸோ எல்லாமே வந்து டிஎம்கே ஆட்சியில் ஊழல், இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டிஎம்கே வந்துட்டு நம்ம நல்லவனை வந்துட்டு கழிவு ஊற்றுறது இல்லாமல், அவர் சொல்கிற நேற்று மீட்டிங்கில் என்னென்னா, டிவிக்கு ஆட்சி வந்து சீக்கிரமாக கவிழ்ந்துடும். இது சொல்கிறதுக்கு அந்தாலும் எப்படி நாக்கு கூசுதுன்னே கூசுதான் கூட தெரியல. 6 மாதம் நாங்கள் எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் வர 29 பாராளுமன்ற தேர்தல் வரும், சட்டசபை தேர்தல் வரும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அது எப்படியும் உங்களுக்கு சொல்ல மனசு வருது ஸ்டாலின். ஸோ நீங்கள் ஆட்சி பண்ணீங்க, கொள்ளடிச்சிங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எல்லாமே மக்கள் வெறுத்துட்டாங்க. இது சரிப்பட்டு வராது. டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், நமக்கு ஒரு நல்லவன் தேவை. தாவேக தலைவர் வந்து விஜய் வந்துட்டு நல்லது செய்வார், கண்டிப்பாக நல்லது செய்வார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் பாதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா வீடியோ சொன்னதான்.
பாதி மக்கள் தான் விஜயனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி மக்கள் போடலை. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போட்டாங்க, அந்த ஊழல்வாதி அரசுக்கு போட்டாங்க. அதனால தான் வந்து ஒரு தொங்கு சட்டம் வந்தது. இந்த விஷயத்தில் வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு சொன்னாவில் விசிக தலைவர், கண்டிப்பாக தொங்கு சட்டம் வரும். ஒரு வீடியோவில் பேசியிருந்தார், கண்டிப்பாக ஒரு தொங்கு சட்டம் வர நிலைமை வரும், அப்போ வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். அது அந்த வாக்கு பிரகாரம் ஆயிடுச்சு. ஆனால் விஜயனை வந்து மெஜாரிட்டியில் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி விஜயனை நினச்சிருந்தாரு. ஸோ ஒரு நூல் இழையில தான், அவர் சொன்ன மாதிரி ஒரு நூல் இழையில தான் வந்துட்டு 108 சீட்டு வந்துட்டு 118 சீட்டுக்கு ஒரு 10 சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா தைரியமாக சூப்பராக ஆச்சு. அந்த 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 கன்ஃபியூஷன் இல்லாமல் நடந்திருக்கும். ஸோ இது கன்ஃபியூஷனுக்கு காரணம் மக்கள்னும் சொல்லலாம், சக்ஸஸுக்கு காரணம் மக்கள்னும் சொல்லலாம். அவங்க வந்துட்டு பாதி பேர் ஓட்டு போடுறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட் பண்ணிச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு காலவாரி விடக்கூடாது. ஸோ வந்துட்டு உதயநிதி வந்துட்டு சட்டசபையில் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. நீங்கள் கடன் வாங்கி பண்ணியிருக்கீங்க, கடன் வாங்கி ஆட்சி செய்கிறீங்க, அப்புறம் திருட்டுத்தனமாக குதிரை பேரம் பேசுகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன புலத்தனமான பேச்சு. சட்டசபையில் இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து ஒஸ்ட்டு. அதனால் வந்துட்டு எதிர்க்கிறவங்களை காண்டு பண்ணுற மாதிரி தான். ஆனால் விஜய் என்ன சொன்னார், நான் பெருசெல்லாம் காண்டாக மாட்டேன். ஸோ வந்து நாங்கள் வந்துட்டு எந்திரிச்சு கத்த மாட்டோம், செய்கைகளை செஞ்சு காட்டுவோம். இது குதிரை பேர அரசு இல்லை, குதிரை வேகத்தில் போகிற அரசு. சூப்பரான டைலாக். ஸோ அதனால் இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாலின் வந்து மீட்டிங் போட்டு ஒன்றுமே இல்லாத சும்மா பேசி என்ன பண்ணுறதுனே தெரில. டேக் ரெஸ்ட் அப்பா, டேக் ரெஸ்ட் எடுங்க ஸ்டாலின். ஆல்ரெடி நீங்கள் ஆண்டு கிழிச்சிட்டீங்க, டேக் ரெஸ்ட்டு. மக்களுக்கு என்னதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த எப்போதும் போல் எல்லாம் சொல்கிறது கொலை எக்ஸட்ரா இது எல்லாமே வந்துட்டு பிரச்சனைகள். அந்த எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவங்க போய் நின்று கவனிக்கணும். நீங்கள் போகலாம், அமைச்சர்கள் போகணும், இல்லை எம்எல்ஏக்கள் போகணும். அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன கலெக்டர்னு இருந்தாங்க, பிடிக்கிட்டு இருந்தாங்க, கொள்ளடிக்கிறது தான் குறியாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பெருத்துட்டாங்க. ஒயின் ஷாப் ஊழல், ஒயின் ஷாப்போட அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நேர்மலை ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அவர் கேஸ் போட்டு தூக்குறாங்க, இன்னும் தூக்காமல் இருக்காங்க. இடி சொல்லி இன்னும் கோர்ட்டில் சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்குன்னு நினைக்கிறேன். ஆட்சி மாறிடுச்சு, இல்லை கை மாறிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிரச்சனைகள் இருக்குது. அது வந்துட்டு பொறுமையாக தான் டீல் பண்ணும் தமிழக அரசு. நம்ம விஜயனை டீல் பண்ணுவார். ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா பிரச்சனையும் நடந்தாலும் அங்கே போயிட்டு என்ன பிரச்சனை கவனிக்கணும், மக்கள் பிரச்சனைகள் கவனிக்கிறதுன்னு ஆட்சி இருக்குது. நீங்கள் சும்மா டிஃபெண்டர் இருக்கார்ல பொம்மை மாதிரி போயிட்டு வரதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அதனால் வந்துட்டு விஜயனை வசப்பாடுறதை விட்டுட்டு அவர் சப்போர்ட் பண்ணி வெளியிலேருந்து சும்மா அவரை நோண்டிக்கின்னு இது கொடுக்கலையா அதை கொடுக்கலையா, நீங்கள் என்ன கொடுத்து கிழிச்சிங்களோ 5 வருஷத்துக்கு கொடுத்து கிழிச்சிங்களோ அவர் 5 மாதத்தில் கொடுப்பாரு, வெயிட் பண்ணுங்கள். 5 வருஷம் கொடுத்து கிழிச்சதை 5 மாதத்தில் கொடுப்பாரு, வெயிட் பண்ணுங்கள். அதுவும் அள்ளி கொடுப்பாரு. ஃபண்டு வேணும்ல, 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு ஓடி விட்டீங்க, யார் அடைக்கிறது? ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸட்ரா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆட்சி கவுத்துடலாம், இந்த பிளான்லாம் வந்து ஓல்டு மாடல் கண்ணா. இப்போலாம் வந்து அண்ணா ஸ்ட்ராங்காக இருக்கார், நம்ம தலைவர் நல்லவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். விஜய் சர்க்கார், மக்களாட்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த 5 ஆண்டு அண்ணன் சொன்ன மாதிரி மீண்டும் சந்திக்கிறேன். மக்களாட்சி தொடரும், விஜயன் ஆட்சி தொடரும், டிவிக்கு ஆட்சி தொடரும். பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி.